நெகட்டிவ் தாட்ஸுக்கும் கூட வந்து நீங்கள் காரணமே கிடையாது. உங்கள் உடம்பில் இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் தான் காரணம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக A to Z நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா செக் பண்ணிடுவோம். என்ன இருமல் ரிவர்ஸில் போகுது? எது டெஃபிஷியன்சியாக இருக்குது, B12 விட்டமின் டியா, தைராய்டு ப்ராப்ளமா, ஃபேட்டி லிவரா அப்படின்னு பார்த்துட்டு அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து முறையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்காதீங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது இவனுக்கு மட்டும்தான் இருக்கும், இது ஏன் வத்தல எப்போவுமே அவன் நெகட்டிவாக தான் யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு சர்வசாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். அதே மாதிரி எப்போவுமே டயர்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. கிட்னியில் வந்து டெஃபிஷியன்சி இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஸ்ப்ளீன்லேயும் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிளட் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு எது குறைவாக இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸு கண்டிப்பாக போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக க்ரியேட் ஆகும்.